சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன். கிராமங்களில் கிராம ஊராட்சிகள் மூலமாக, அதேபோல பேராட்சிகள், நகராட்சிகளில் ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்து தர வேண்டிய குடிநீர் வசதிகள், சாக்கடை வசதி, தெருவிளக்குகள் மற்றும் மயான வசதிகள் பல கிராமங்களில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதை கண்கூட காண முடிகிறது. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மத்திய அரசினுடைய நிதி, மாநில அரசு நிதி அடிப்படை வசதிகளை உருவாக்கி தருவதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஊராட்சிகள் பல்வேறு விதமான தவறான மனநிலைகளோடு அணுகினுடைய விளைவாக பல கிராம ஏழை எளிய மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்திய அரசியல் சாசனப்படியும் நகர்பாலிகா மற்றும் கிராம பஞ்சாயத்து சட்டத்தின்படியும் அனைத்து மக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், எந்த விதமான பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது என வலியுறுத்தி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று முதற்கட்டமாக திருநெல்வேலியில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு விதமான விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி அவருடைய தோழருடைய முன்னிலையே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டு அது இந்தியாவெங்கும் எதிரொலித்து அதன் விளைவாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் அதைத் தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு பிறகு எந்த விதமான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன. ஆனால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பது தமிழகத்துக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நேற்றைய தினம் கோவை மாநகரம் விமான நிலையம் அருகே 19 வயது பெண்மணி 4 பேரால் கடத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆள்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது. பொதுவாக இதுபோன்று குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை மீது அச்சம் ஏற்படாமல் இருப்பது கவலைக்குரியதாகவும் வருத்தக்குரியதாகவும் இருக்கிறது. எனவே இனிமேலாவது இந்த எஞ்சிருக்கக்கூடிய 6 மாத காலத்துக்குள்ளாவது காவல்துறையை விழித்து கொண்டு சாதிய மனப்பான்மையோடு கௌரவ கொலைகளை ஆணவ கொலைகளை செய்யக்கூடியவர்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், அதேபோல இதுபோன்று பாலிய பலாத்காரத்திற்கு அதாவது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஈடுபடக்கூடிய இந்த சூழ்நிலை அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் காவல்துறை சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நேற்றைய தினம் அந்த பெண்மணிக்கு நடந்தது இது தமிழக மக்களுக்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் நான் வலியுறுத்துகிறேன். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் நாளை, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி முதல்
சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குளறுபடிகளற்ற தவறுகளற்ற வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. 18 வயது நிரம்பியவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வாக்காளர் பட்டியலே சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் நம்முடைய அனுபவத்தின்படி பார்த்தால் பல நேரங்களில் ஒரு சில கிராமங்களையே வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டிருப்பது, பல வருடங்களுக்கு முன்பு இறந்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது, வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தவர்களுடைய பெயர்கள் இருப்பது என்று பல தவறுகளோடும் குறைபாடுகளோடுமே இன்று வரையிலும் வாக்காளர் பட்டியல் நிலவுகிறது. எனவே ஒரு வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சிறப்பான முறையில அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அதை திருத்த வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்புத்தான். ஆனால் பீகார் மாநிலத்தில் அதுபோன்ற ஒரு பணியை மேற்கொள்கின்ற பொழுது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள். அது ஒருதலை பட்சமானதும் அரசியல் உள்நோக்கம் கொண்டதும் என்ற குற்றச்சாட்டு எழுந்து நீதிமன்றம் வரையிலும் சென்று அதுக்கு பிறகு அது சில தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழகத்தில் இப்பொழுது நாளை முதல் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய வேண்டுகோளாகும். அதில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் இருக்கக்கூடாது. ஆனாலும் இவை எப்படி ஒரு மாத காலத்தில் நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக பல கோடி வாக்காளர்களுடைய எல்லா விதமான தரவுகளையும் சரிபார்த்து இது எப்படி இந்த பட்டியல் தயாரிக்கப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது நான் கிராமங்களுக்கு போகின்ற பொழுது பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் வேலை பணிகளுக்கு சென்று விட்டு மாலை 6 மணி 6:30 மணிக்குத்தான் வீடுகளை திரும்புகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பகல் நேரத்தில் காலை 10 மணிக்கோ 11 மணிக்கோ கிராமங்களுக்கு அதிகாரிகள் சென்றால் கூட பெரும்பாலான கிராமங்களில் அதுவும் இப்பொழுது மழைக்காலங்கள், விவசாயம் மும்முரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அது விவசாயத்துக்கு மட்டுமின்றி எல்லா பணிகளுக்குமே காலை நேரத்தில் எல்லோருமே பணிகளுக்கு சென்று விடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு மாத காலத்தில் 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை எப்படி தேர்தல் ஆணையத்தால் அல்லது தமிழ்நாடு அரசு அதுக்காக நியமிக்கப்பட்டக்கூடிய அதிகாரிகளால் அத்தனை வாக்காளர்களையும் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய படிவங்களை பூர்த்தி செய்ய முடியும் என்று தெரியவில்லை. எனவே அதில் பலவிதமான கேள்விகளும் அடங்கியிருக்கின்றன. ஏன்னா அந்த படிவங்களை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய கடினம். அவர்கள் பெரும் படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்வதில்லை, அது தேவையான ஆவணங்களையும் இணைக்கி வேறு சொல்லுகிறார்கள். ஒரு கிராமத்துல பல கிராமங்களுக்கு நேற்றெல்லாம் விருதுநகர் பகுதியில் போனேன். 7 கிலோமீட்டர் இந்த கிராமத்துக்கு எந்த விதமான போக்குவரத்து வசதியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதை நகலெடுக்க வேண்டும், ஆதார் அட்டையை நகலெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்கள் சென்று வருவதெல்லாம் மிகப்பெரிய கடினம். இப்படி பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற போது ஒரே ஒரு மாத காலகட்டத்துக்குள் அனைத்து வாக்காளர்களும் அதுவும் நேற்று அர்ச்சனா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், கண்டிப்பாக அந்த படிவம் பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படுவார்களே தவிர அந்த படிவம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே ஆபத்தான கருத்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு பாதிக்கு பேருக்கு மற்றவர்களுடைய வாக்காளர்களை சேர்ப்பதே கடினமாகிவிடும். அதனால எந்த விதத்தில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை வரவேற்கிறோம். அதாவது குறையற்ற ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும், போலி வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது, இறந்து போனவர்கள் இடம்பெறக்கூடாது, மாசா தவறாக என்டர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நோக்கத்தை இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக
நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தி வந்து தேர்தல் ஆணையத்திடத்திலும் இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனவே அதை வந்து தேர்தல் ஆணையம் முறையா அதை வந்து அட்ரஸ் பண்ணாதான் இது வந்து சக்சஸ் ஆகும். இல்லைன்னா இது வந்து பிள்ளையார் பிடிக்கு போய் குரங்கு பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீர்திருத்தத்துக்கு நல்ல நோக்கத்தோடு செய்ய முயற்சி எடுத்த அந்த முயற்சி வேறு ஏதாவது தவறான முயற்சியாக போய் பல பேர் வாக்காளர்கள் விடுபட்டு விட்டால் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அதனால தேர்தல் ஆணையம் கவனத்தோடு இது செய்யணும். இது வந்து இல்லைன்னா ஒரு 4-5 நாளுக்கு வந்து எல்லாருக்குமே விடுப்பு கொடுக்கணும், வீட்டில் இருக்குன்னு சொல்லணும். வீட்டில் இருந்தோன்னா அப்போ அவங்களுக்கு வந்து சம்பள இழப்பு ஏற்படும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாம் கணக்கிலே கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். எந்த மாதிரி செஞ்சா கரெக்டா இருக்கும் அதை சொல்லுங்க நீங்க. இல்ல, அதாவது 1 மாத கால அவகாசத்துக்குள் செய்வது வந்து மிகவும் கடினமானதுங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு இன்னும் கூடுதலான கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு முகாம் மாதிரி போடலாமா? இல்ல, முதல்ல வந்து 1 மாத காலம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் இது பூர்த்தி செய்வது வந்து கடினம். எனவே இந்த 1 மாதம்ங்கிறத குறைந்தது 2 மாத கால அவகாசம் கொடுக்கணும். அதோ வந்து எல்லா குக்கிராமங்களிலும் எல்லா பகுதிகளிலுமே வந்து முகாம்கள் நடத்தணும். இந்த முகாம்கள் உங்களோடு ஸ்டாலின் முகாம் கூட அதுலயே பாகுபாடு காட்டுறாங்க. நேற்று கிராமத்துக்கு போற போது என்ன, அது வந்து ஒரு குளத்தை தூர்வார சம்பந்தமா, ஒரு கோயில் சம்பந்தமா, ஒரு இதுக்கு சம்பந்தமா ஏன் வந்து உங்களோடு ஸ்டாலின் ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்காங்கன்னா எங்கேயும் நடத்துறாங்க. நாங்க 400 வீடு இருக்கிற விட்டுட்டு 500 வீடு விட்டுட்டு 100 வீடு இருக்கிற நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பேராளின்னு ஒரு பெரிய ஊருங்க, அங்க அது மாதிரி வந்து விருதுநகர் பக்கத்துல ஒரு ஊர் அது மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போல வந்து இந்த முகாம்கள் கூட எல்லா மக்களையும் சென்றடைகிற மாதிரி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வீடு வீடாக சென்றடைவதற்கு உண்டான வகையில வந்து அரசு தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரிகளை வந்து கூடுதலாக 1-2 பேர் பிஎல்ஓ என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இப்ப சத்துணவு அமைப்பாளர்களாக, அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் இந்த பணியை நிரப்ப இயலாது. அப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் முழுமையாக, மத்திய அரசினுடைய ஊழியர்கள், அதே போல தனியார் ஊழியர்கள், இது போல லட்சக்கணக்கான பேர் வந்து குறைந்து 1 மாத காலத்திற்கு வந்து இதுல ஈடுபடுத்தப்பட்டாதான் இது வந்து குறைந்தபட்சம் ஒரு 90% 95% துல்லியமாகவும் குறைபாடு இல்லாத அளவிற்கு வந்து இந்த பட்டியல் தயாரிக்க முடியும்னு கருதுறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அது 2026 இப்பொழுது வந்து நாம் வந்து என்னுடைய இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து ஒன்று இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கிளை அமைப்புகளை, வார்டு அமைப்புகளையும் முடுக்கி விடணும். அதுபோல்தான் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் வந்து எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அதே போல கிளை நிர்வாகிகள் அவர்களும் வந்து கண் துஞ்சாது அப்படியே விழிப்போடு இருந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடாத அளவிற்கு ஒர்க் பண்ணணும். குறைந்தபட்சம் இதுல இருந்து எந்த விதமான சாதிய மனப்பான்மைகள், மத மனப்பான்மைகள், கட்சி வேறுபாடுகள், என்னுடைய கட்சி உன்னுடைய கட்சி எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாது எல்லா தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களுடைய வாக்காளருடைய உரிமையை நிலைநாட்டுவது என்ற அடிப்படையில கிராம அளவில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் சொல்லி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். ஆல் பார்ட்டிஸ், நீங்க தேர்தலில் எந்த நிலை வேணா எடுத்துக்கங்க, ஆனால் கள அளவில் எல்லாரும் சேர்ந்து பணியாற்றினால் வந்து ஓரளவுக்கு வந்து இதுல வந்து நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். அதனால எல்லா பார்ட்டியும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு லிமிட்டட் தான், குறைஞ்சபட்ச அதிகாரம் இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கள அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுது. எல்லா விதமான அரசியல் மாச்சரியங்களை மறந்துவிட்டு நம்ம தமிழ் இதை ஒன்றிலாவது வந்து பூரணமான ஒற்றுமையுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் செயல்பட வேண்டும். களவில் எல்லாருமே இணைந்து செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து நீங்க வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டதுனால இந்த இது சொல்றீங்க. உங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து 2026 எப்படி இருக்கும்? இல்லைங்க, அது வந்து இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு ஜனவரி 7, அதாவது வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகுதான் எங்களுடைய
தேர்தல் நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு, அது குறித்த வியூகங்கள் வந்து முடிவெடுக்கப்படும். இப்பொழுது நாங்கள் கிராமந்தோறும் மக்களை சந்திக்கிறேன், மக்களுடைய குறைகளை கேட்டறி வருகிறேன், கிராமந்தோறும் கிளைகளை நாங்கள் வலுப்படுத்தி வருகிறோம். எனவே இப்பொழுது எந்த விதமான தேர்தல் சிந்தனையும் இப்பொழுது இல்லை. 2026 ஜனவரி 7க்கு பிறகு மட்டுமே அது குறித்து முடிவெடுப்போம். இல்லை, மாநாட்டில் முக்கியமான தீர்மானம் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்குதுங்க. ஒன்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆள்கொல்லியாக்குறது, உயிர்கொல்லியாக்குறது மதுவாக இருக்குதுங்க. கிராமங்களுடைய பொருளாதாரத்தையும் கிராம மக்களுடைய உடல்நிலையும் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிக்கிறது மது. எனவே தமிழ்நாட்டில் பூரணமான மது விலக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். அடியோடு மதுவை ஒழிக்கணும். இந்த மதுவை ஒழிக்காம இந்த அரசனுடைய எந்த திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையாது. அதே போல பல அளவு கனிமுக கொள்ளைகள் நடக்குதுங்க. அடுத்தது அரசனுடைய திட்டங்கள் எந்த திட்டமுமே மக்களிடத்துல கண்கூட பார்க்கவே முடியல. ஒரு வருஷத்துக்கு 3.5 கோடி 4 லட்சம் கோடி போடுறாங்க. ஆனா கிராமத்துல போய் பார்க்குற ஏதாவது ஒன்று கண்ணுக்கு தென்படுமானா எதுவுமே தென்பட மாட்டேங்குது. மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு தொழிற்சாலை இல்லை. நாளுக்கு நாள் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகுது. மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த 4.5 வருஷத்துல ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக தெரிகிறது. அதனால இது எல்லாம் முன்ன வச்சு குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே எங்களுடைய மாநாட்டில் தீர்மானமாக அமையும். திமுக வழக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அப்போ அவங்களும் இப்ப எலெக்ஷன் ஒட்டி நடத்த வேண்டாம், நீங்க ஒண்ணு இதுக்கு முன்னாடி நடத்திருக்கணும், இல்லாட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்துன்னு சொல்றாங்க. அதுல உங்க இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன், கண்டிப்பாக என்ன இப்படி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அரசு ஊழியர்களையோ எல்லாத்தையும் கொண்டு இதுல பல்கா இது பண்ணும் போது அடிப்படை விஷயம், மக்களுக்கான அடிப்படை விஷயம் ஒண்ணுமே நடக்கலைங்க. அதாவது இப்படி ஒன்றும் அடிப்படை இப்படி அரசு ஆட்சி இருந்து எந்த விதமான அடிப்படை வசதி நடக்கல. ஆச்சா, எந்த விதமான அடிப்படை வசதியும் நடக்கல. எல்லாமே தூங்கிட்டு இருக்குது. எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆனவர்கள், பேராட்சி மன்ற தலைவர் ஆனவர்கள் எல்லாருமே பதவிக்கு வந்தவர்கள் எல்லோருமே அவர்களை வளப்படுத்திக் கொள்றதுதான் நடந்துக்கு தவிர மக்களுக்கு எந்த விதமான காரியம் போய் சேரல. திமுக வழக்கு போடுறோம்னு சொல்றாங்க. அது அந்த கட்சியோட நிலைப்பாடு, அதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் நடைபெற வேண்டும்ங்கிறத நாங்க எனக்கு மாற்றுக்கிறதுல அது நடக்கட்டும். ஆனால் அதில் குறைபாடு இல்லாமல் நடத்த வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு மத்திய அரசு மோர் ஃபோர்ஸ், மத்திய அரசனுடைய பேங்க் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, LIC எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அதுபோல மாநில அரசு கிட்டே எல்லாத்தையும் உதவி கேட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா அதை குறைபாடு இல்லாத அளவுக்கு நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தியை திரட்டணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டுல இப்போ 2020 சட்டமன்ற எலெக்ஷன்ல ஏற்கனவே ஏடிமிக இருக்கு, திமுக இருக்கு, இப்போ தாவேகா தமிழக வெற்றிக்குள்ள வந்திருக்கு. இப்போ 4வது ஒரு அணி செங்கோட்டையன், சசிகலா, டிடி தினகரன், OPS அந்த அணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா தெரியலைங்க. இது நான் இப்போ நான் தேர்தலை பற்றியே கிஞ்சித்தும் நினைச்சு பார்க்கலைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் பார்க்கற போது ரொம்ப கவலையா இருக்குது. என்னதான் நாட்டினுடைய தமிழ்நாட்டில் ஒரு பட்ஜெட் எங்க போகுது, 4 லட்சம் கோடி ரூபாய் எங்க போகுது? இத்தனை ஜிஎஸ்டி நீங்க ஒரு பொருள், ஒரு காஃபி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், ஒரு தோசை சாப்பிட்டா ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம், நீங்க எது வாங்கினாலும் அது இருக்கு. இப்படியெல்லாம் வரி செலுத்தக்கூடிய பணம் மக்களுக்கு அது திரும்பி வரல. ஸோ அதனால என்னுடைய கவலையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த மக்களிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய பணம் இந்த மக்களுக்கே வரணும். ஸோ அந்த சிந்தனை தான் என்னுடைய மனசு ஓடிட்டு இருக்குது. அதனால்தான் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த கிராமங்களை போய் பார்த்துடணும். ஒரு கிராமத்துல எப்படி இருந்தோம்னா எல்லா மாவட்டங்கள்லயும் அப்படி இருக்குது. அதனால மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதில் நான் கவனம் செலுத்துறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்கிய ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு எங்களுடைய சிந்தனை இருக்குது. அது எப்படிங்கிறதெல்லாம் அந்த எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு முடிவு செய்வோம். அது எத்தனை அணிகள் வரும் அதுங்கிறதெல்லாம் இப்போது சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. 2000 ஜனவரிக்கு பிறகு பார்ப்போம். கிராம மக்களும் சந்திக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ நாங்க வருவது அப்போ இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிகள் மிக மோசமா உள்ளதா இருக்கு. மக்கள் திருப்திகரமாக இல்லை. எந்த மக்களும், எந்த தரப்பு மக்களும் நாங்க திருப்திகரமா இருக்கிறாங்க மாதிரி யாரும் சொல்றது தயாரா இல்லை.
அதாவதுங்க இலவச பஸ் விட்டுருக்குறாங்க, அந்த இலவச பஸ்ஸில் ஏத்துறது இல்லை. அவங்க வந்து இங்கிருந்து அந்த மக்கள் வர்றதுக்கு முதலே டாட்டா கட்டிட்டு போயிடறான்னு சொல்றாங்க. மக்களவை பஸ்ஸில் பல கிராமங்களுக்கு வந்து இன்னும் குழந்தைகளுக்கு கரெக்டா 6 மணிக்கு பேருந்து இயக்குறாங்க, மாலை 6 மணிக்கு இயக்குறாங்க. ஒரு குழந்தைகள் வந்து காலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து போயிட்டு 6 மணி 12 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தையினுடைய டயர்டு என்ன ஆகும்? ஸோ இது வந்து இலவச பஸ் பேருந்து வந்து நீங்க விளம்பரத்துக்காக கொடுக்குறீங்க, மக்கள் வந்து வசதிக்காக கேட்கறாங்க. மக்கள் இலவச பேருந்து யாருமே கேட்கல, அது நீங்க உங்களுடைய விளம்பரத்துக்காக கொடுக்குறீங்க. மக்கள் வந்து போக்குவரத்து வசதிகளை அதிகமாகப்படுத்திட்டு தான் கேட்கறாங்க தவிர இலவசம் கேட்கல. நீங்க அதை செய்யாம இதை செய்யறீங்க. அதுபோல வந்து பல விஷயங்கள் இருக்குதுங்க. 2026 மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்குமா? என்னங்க இது 2026 அவ்வளவுதான் பதில். சரி, ஓகே. அதாவங்க திமுக 1949 உருவாக்கப்பட்ட கட்சி ஆச்சுங்களா? எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 76 வருஷம் ஆச்சு அந்த கட்சி. அவங்க வந்து இப்ப ஆட்சி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து ஆட்சி இயந்திரமும் இருக்குது, அதே போல கட்சி இயந்திரமும் இருக்குது. மாநகராட்சி முதல் கிராம குக்கிராம கிளைகளை வைத்திருக்கிறாங்க. நாங்க அச்சப்படுறதுல நியாயம் இருக்குது. நம்ம கிட்ட வந்து சக்தி இல்லை, பல்கா கூட பல இடங்கள்ல பண்ணிக்கிறாங்க. சாதி மனப்பான்மையோடு கீழே தலையாரிலிருந்து வியோலிருந்து செயல்பட்டு பல்கா வந்து வாக்காளர் பட்டியல ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளை வந்து கடந்த காலங்கள் பண்ணிக்கிறாங்க. இப்போ அது மாதிரி வந்து தேவேந்திர மக்களோ ஆதிராவிடரோ அருந்ததியர் பீப்புளை வந்து நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அச்சமெல்லாம் எங்கள் மனசில் இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் மனசு வச்சா சொல்றோம் ஆச்சுங்களா? ஏன்னா ஏன் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து நம்ம நடக்கணும் ஒரு வீதி வாரியா போகணும்னு சொன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் வந்து இந்த ஊராட்சிகளிலேயே வந்து இந்த வீதி பார்த்து அந்த வீதி பார்த்து குடிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பாத்ரூம் கட்டினா அது திறக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பாகுபாடு சமூகத்துல வந்து எல்லா அதிகாரிகளும் நேர்மையா நடந்து கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது ஆச்சுங்களா? சோ அப்படி இருக்கிற போது நாங்க வந்து அச்சப்படுறதுல நியாயம் இருக்குது. ஆனா திமுக வந்து நீங்க வந்து அத்தனை ஸ்ட்ரக்சரும் வச்சிருக்கிறீங்க. நீங்க எல்லா மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. உங்களுடைய அரசு இயந்திரத்தை முடக்கி விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு தவறுதலாக ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு தவிர, அதுதான் வந்து திமுக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த கடைசி ஜனநாயக கடமை அதுக்கு இருக்குது. அதனால எல்லாரோடும் சேர்ந்து திமுக வந்து கீழே களப்பணியில தவறு நடக்காம பார்க்கணும்.